Welcome to Amma's Daily Samayal. இன்னைக்கு ரெசிபி வந்து பரங்கிக்காய் ஹல்வா. அதை எப்படி ஹெல்த்தியா டெலிஷியஸா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சமா கீ ஊற்றி cashew and badam nuts roast பண்ணி முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். இந்த roasted nuts முதல்ல வெளியே எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணோம். மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் கீ போட்டு இந்த மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்க பரங்கிக்காயை, அதாவது எல்லோ பம்ப்கின், அதில் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 or 2 minutes நல்லா அந்த கீயில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1 டம்ளர் மில்க் ஆட் பண்ணி அதுலேயே அந்த பரங்கிக்காயை வேக வைக்கலாம். அந்த பால்லே அந்த பரங்கிக்காய் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம பரங்கிக்காயை வந்து 300 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு 100 கிராம்ஸ் சுகர், நல்லா கிளறிட்டே இருங்க. எல்லாம் ஒரு 5 to 10 minutes நல்லா கிளறுங்க. கிளறும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். டென் மினிட்ஸ் கழிச்சு பொடிச்ச ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம அந்த ஹல்வா கலருக்காக கொஞ்சோண்டு ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறோம், கேசரி பவுடர். திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிளறுங்க. நல்லா சுருண்டு வரணும் அல்வா வந்து. இப்படி கிளறிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கீ போடுங்க. அந்த கீயும் ஹல்வாவும் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிளறுங்க. பரங்கிக்காய் ஹல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒட்டாமல் வந்துருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம பண்ணிட்டு ரோஸ்டட் நட்ஸும் yummy Parangikai halwa ready.